Hi friends, exercise number 1.3 la third sum. Two types of soap A and B are in the market. They present market share are 50% for A and 85% of B ன்னு கொடுத்துட்டாங்க. ஏக்கும் பிக்கும் வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அதான் இங்கே ரைட் பண்ணியிருக்கேன். ஏக்கும் பிக்கும் வேல்யூ என்னது 15% என்ன கொடுத்துருக்கு 15%. 15% என்னது 15/100 டிவைட் பண்ணோம்னா 0.15. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க 85%. அப்போ எப்படி எழுதுவீங்க 0.85. அப்போ ஏபிக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க. அடுத்து பார்ப்போம்னா ஃபார் தோஸ் who brought A the previous year 65% continue to buy it. என்ன கொடுத்துருக்காங்க இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்பர்ட்டி மேட்ரிக்ஸ் T ஈக்குவல் டு ஏபின்னு தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஏபி. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ஃபார் தோஸ் who brought A the previous year 65%. அப்போ ஏ என்ன ப்ராட் பண்ணுது ஏயை எவ்வளோ பர்சன்டேஜ் 65%. அப்போ ஏக்கு நேரில் என்ன போடுவீங்க 65%னா 100 டிவைட் பண்ணும்போது என்ன கிடைச்சிரும் 0.65. அப்போ இங்கே 0.65 போட்டிங்களா பியோட வேல்யூ என்ன கிடைக்கும் 1லேருந்து 0.65 மைனஸ் பண்ணால் 0.35. ஆல்ரெடி இங்கேயும் கொடுத்துருக்காங்க பை இட் கெயின் ஒயில் 35% சுவிச் ஓவர் டு என்னது பி. அப்போ பிக்கு எவ்வளவு 35% கொடுக்கல அப்படின்னா 1லேருந்து மைனஸ் பண்ணி ரைட் பண்ணணும். ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க ஆஃப் தோஸ் who brought B the previous year 55% by it gain. என்ன கேட்டிருக்காங்க பியில் எவ்வளோ பர்சன்டேஜ் 55%. அப்போ பியில் பிக்கு நேராக தான் என்ன பண்ணணும் 55%. ஏன்னா பி தான் கொடுத்துருக்கு. அப்போ 55%னா என்ன வந்துடுங்க 0.55. அப்போ இங்கே 0.55 போட்டோம்னா 1லேருந்து மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் இங்கே வந்துடும். அது என்னது 0.45. ஆல்ரெடி கொஸ்டினில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் 45% சுவிச் ஓவர் டு ஏ அதான் இங்கே 0.45. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த மார்க்கெட் ஷேர் ஆஃப்டர் 1 இயருக்கு அப்புறம் எவ்வளவு கிடைக்கும் அண்ட் வென் இட் இஸ் ஈக்லிபிரியம் ரீச்டு. அப்போ ஃபஸ்ட்டு 1 இயருக்கு அப்புறம் ஷேர் என்ன கிடைக்கும் அப்போ ஈக்லிபிரியம் வச்சு நம்ம அந்த ஃபார்முலா வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்பர்ட்டி மேட்ரிக்ஸ் ரைட் பண்ணியாச்சு. இப்போ ஷேர் ஆஃப்டர் 1 இயருக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஈக்லிபிரியம் ஃபார்முலா என்னது ஏபி இன்டூ டி ஈக்குவல் டு ஏபி. இது ஈக்லிபிரியமாக இருந்தால் இது ஃபுல்லாக போட்டு கண்டுபிடிப்போம். பட் இதில் என்ன பண்ணணும் ஷேர் ஆஃப்டர் 1 இயருக்கு தானே. அப்போ இந்த சைடு மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஏபி டிரான்ஸ்போர்ட் ஏக்கும் பிக்கும் வேல்யூ என்ன கொடுத்துருக்கு 0.15 0.85 ரைட் பண்ணிட்டேன். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவை இங்கே ரைட் பண்ணியாச்சு. இப்போ ப்ராடக்ட் பண்ணலாமா 0.15ஓட 0.65 மைனஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா 0.0975. இந்த ரோவும் இந்த காலமும் எடுத்துக்குவோம். அடுத்து செகண்டையும் ப்ராடக்ட் பண்ண 0.85 இன்டூ 0.45. அப்போ என்ன வந்துடும் ப்ளஸ் 0.3825. அடுத்து அதே மாதிரி தான் 0.15ஓட 0.35 மல்டிப்ளை பண்ணால் 0.0525 ப்ளஸ் 0.85ஓட 0.55 ப்ராடக்ட் பண்ணோம்னா 0.4675. இப்போ இதை ஆட் பண்ணலாமா இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 0.48 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 0.52. நான் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர்ஸ் மட்டும்தான் இங்கே ரைட் பண்ணியிருக்கேன். அப்போ இது ஏயோட ஷேரு இது என்னதுமா பியோட ஷேரு எத்தனை 1 இயர் கழிச்சு. அப்போ ஏ ஷேர் இஸ் பாயிண்ட்ல இருக்கு. இது என்ன பண்ணணும் இதை பர்சன்டேஜாக மாற்றணும்னா இன்டூ 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஹோல் நம்பராக கிடைச்சிரும். அப்போ 48%. பி ஷேர் இஸ் என்ன கிடைக்கும் 52%. நெக்ஸ்ட் ஒன்று கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க ஈக்லிபிரியம் ரீச்டு. அப்போ அட் ஈக்லிபிரியம் அப்போ ஏபி இந்த இருக்கு ஃபார்முலா ஏபி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்பர்ட்டி வேல்யூ இங்கே ரைட் பண்ணிட்டேன் இன்டூ ஈக்குவல் டு ஏபி. இப்போ இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணலாமா ஏயும் ஃபர்ஸ்ட் டேர்ம் இது ரோவும் இந்த காலமும் ஏ இன்டூ 0.65 என்ன வந்துடும் 0.65 ஏ 0 ப்ளஸ் 0.45 பி. அடுத்தது ஏயோட இதை ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் 0.55 ஏ 0.35 ஏ. அடுத்தது பி வந்து என்னது ப்ளஸ் 0.55 பி ஈக்குவல் டு ஏபி. அப்போ எப்படி ரைட் பண்ணுவேன் 0.65 ஏ ஏதாவது ஒரு வேல்யூ ஒரே வேரியபிளாக இருந்தால் தான் நம்மளால் ஆட் பண்ண முடியும். அப்போ பி எப்படின்னா மாற்றலாம் உனக்கு தெரியும் ஆல்ரெடி ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 1. அப்போ பி ஈக்குவல் டு என்ன வந்துடும் 1 மைனஸ் ஏ. அப்போ பிக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் 1 மைனஸ் ஏ. அப்போ 0.45 இன்டூ 1 மைனஸ் ஏ ஈக்குவல் டு ஏ.
இதை உள்ளுக்க ப்ராடக்ட் பண்ணலாமா அடுத்து இப்போ 0.65a அப்படியே ரைட் பண்ணிவிட்டு இதை உள்ளுக்க ப்ராடக்ட் பண்ணுறேன் 0.45ஓட 1 ப்ராடக்ட் பண்ணால் 0.45 மைனஸ் 0.45a ஈக்குவல் டு a ஃபஸ்ட்டு a ரெண்டையும் ஆட் பண்ணுறேன் இப்போ a ரெண்டையும் ஆட் பண்ணால் 0.2a ப்ளஸ் 0.45 ஈக்குவல் டு a அப்போ இந்த வேல்யூ அந்த ஷேப்பும் என்ன ஆயிரும் மைனஸ் ஆயிரும் அப்போ 0.45 ஈக்குவல் டு a மைனஸ் 0.2a அப்போ 0.45 இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் 0.8a அப்போ a ஈக்குவல் டு இந்த சைட் போகும்போது என்ன ஆயிரும் டிவைடில் வந்துடும் அப்போ 0.45 டிவைடட் பை 0.8 அப்போ 0.8ஆல் இதை டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் 0.5625 அப்போ பர்சன்டேஜாக கண்டுபிடிக்கணும் இது என்ன பண்ணணும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 5625 அப்போ எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்போம் 2 டிஜிட் தள்ளி ஆல்ரெடி 4 டிஜிட் இருக்கா இதோட 2 ஜீரோ சேர்த்துக்குவீங்க அப்போ சேர்க்கும் போது 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கும்போது என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 56 பாயிண்ட் ஏன்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2 ஜீரோ இதோட சேர்ப்போம் அப்போ 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கும்போது ஜீரோ போயிடும் அப்போ 56.25% அப்போ பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா என்ன கிடைக்கும் 1 மைனஸ் a அப்போ ஈக்குவல் டு 1 மைனஸ் 0.5625 அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 0.4375 கிடைக்கும் இப்போ இந்த 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 43.75% அப்போ ஏயோட வேல்யூ 56.25 பி சாரோட வேல்யூ 46.75 அப்போ ஏ சாரும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் பி சாரும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை